வேலை செய்ய உலகில் வந்த வேலைக்காரன் யாரு சொல்றா? பகவான் உங்களுக்கு வேலை செய்ய வந்த அவர் சொல்லுகிறார், இரவு பகல் வேலை செய்தாலோ ஈசன் வேலை முடியாதப்பா. நான் கள்ளனானே நல்லனானே என் காரணத்தை அறிவாரில்லை. மகானும் பண்ணும் கூட்டியாட்டி நாட்டி வைக்க நான் வருவேன். என்னடங்கா சொரூபத்திலே என் சொரூபம் அறிவாயோ. மக்கா என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கிறேன். எல்லா சிறப்பும் வாய்ந்த இறைவன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். இது இந்த உலகத்துக்கு நாம கொண்டு வரனுக்கு உங்க வந்து என்னெல்லாம் படிச்சுட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் சொல்ல. ஆனா இன்னைக்கு யார் கைக்குள்ள நிக்கலையே, பறந்து பரவெளியாக பறந்து கொண்டு இருக்கிறதே. இன்று வையகமே ஐயா 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 என்று உணரக்கூடிய காலம் இல்லையா? எங்க பார்த்தாலும் பாட்டு கேட்கறது. அம்மன் கோயிலா, காளி கோயிலா, தர்மம் எல்லாம். ஏன் புளியநகர்ல கிறிஸ்தவ கோயில உரைக்க ஐயாவுடைய பாட்டு ஒலிக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அதான பெரிய மேலக்கடலில் ஒரு முகமதியன் ஐயாவுடைய பாட்டை கற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி இன்று எழுச்சியாக இருக்கிற அந்த ஐயாவுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலே என் அன்பு மக்களே, இதுல ஏதாவது கட்டு வயர் இருக்குன்னா அதை தள்ளி போட்டுருங்க. சவுண்ட் சார் இந்த வேரில் மட்டும் மாற்றிருங்க. ஷாஜி இந்த பெட்டியை ஓம் பக்கத்தில் ஒதுக்குங்க. 2 பையன் மாதிரி சேர்ந்து இந்த பெட்டியை அங்கே ஒதுக்கி மாற்றிருங்க. எல்லோரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் நாம் நம்முடைய தகப்பனை பெருமைப்படுத்தி அவன் நாமத்தை அவர்கிட்ட கொண்டு போங்க. அவர்கிட்ட கொண்டு போங்க. நம்முடைய தகப்பனுடைய நாம மகிமை பெருமைப்படுத்துவோம். இதுல ஜாயிண்ட் எதுவும் உண்டு மாமக்கா? அவ்வளோ ஒதுக்கி போடுங்க. இல்ல ஒரு டார்பாய மேல போடுங்க. ஐயா சிதம்பரம் ஐயா, இந்த லைட்டை மாத்திட்டு இல்லை ஒரு டார்பாய போட்டுருங்க. இல்லைன்னா மக்கள் நிற்கிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். ஐயா நாம வாங்க வரும்போது அந்த மக்களுக்கு இந்த உயர் பட்டப்படாது. அதுக்கு தான் வராது. நம்ம கிட்டே இருப்போம். அண்ணா இருக்குல்லையா, அதை அழகாக விரிச்சு போடும். நாம கொடுப்போம், ஆனால் முன்னுக்கு வந்துடுங்க. அப்படியே நில்லுங்க. இப்போ ஒரு பாட்டு உண்டு, அதை முடிச்சுக்கிட்டு நாம கொடுப்போம். அப்படியா? இளைய சூரியன் நற்பணி மன்றம் வெள்ளக்கோயில். நல்லா கைத்தட்டி இந்த பிள்ளைங்களை வாழ்த்துங்க. என்றைக்கும் இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்கே சூரியனை தேர்ந்தெடுக்கிறீர்கள். வெளிச்சமாக வாழுங்கள். உண்மையிலே ஐயா என்ற ஒரு பரம்பொருள் இந்த வையகத்துக்குள்ளே நம்மை வாழ வைக்க வந்தார். புலவர் சங்கரபாண்டியரும் ஐயா பால்சீசர் அவர்களும் இந்த நாமத்தின் மகிமையை அவர்களால் இயன்ற வரைக்கும் எடுத்து வைத்தார்கள். ஏதோ நமக்கு பிழைப்புக்காக கொடுக்கவில்லை, உயிரை கொடுத்து என் புகழை உலகலாம் பாடலா என்று எனக்கு ஆணையிட்டு சென்றிருக்கிறார். அதுல நான் ஜெயிச்சிருக்கேன்னு நம்புறேன். ஜெயிச்சிருக்கேன் பாலனையா? நம்ம ஜெயிச்சிருக்கோமா? ஜெயிப்போம்.
இன்னும் நிறைய. ஆக இங்கே வந்த மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 5 நிமிடம் உங்களை எழுந்து நிற்க சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறேன். இது நிறைவேற்று உங்களுக்கு திருநாமம் விட்டுத்தான் நான் சொல்லுவேன், மாற்றமில்லை. நீங்கள் திருநாமம் வாங்க ஒரு ஒழுங்கு வேண்டும். அங்கிருந்து வரிசையாக வந்து நாமம் வாங்கிவிட்டு இப்படி செல்ல, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பக்கமாக தான் வரும். சரியா? அப்படி வந்து இப்படி போட்டோம். அம்மா அங்க இருக்கல்ல, என்னால இங்க வாங்கிட்டு இப்படித்தான். அதனால் இந்த ஒழுங்கான நிலையை கடைபிடிப்பதற்கும் அப்படி நில்லுங்க. சீக்கிரம் நாமத்தை வாங்கிட்டு ஓடிடலாம்னு நினைக்கப்படாது. நான் நிறைய வரைக்கும் இருக்கனால என்ன வழி அனுப்பிட்டு நீங்க எல்லாரும் போகணும். சரியா? இப்போ பிரார்த்தனை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க. அதற்கு முன்னால் இந்த வெள்ளக்கோவிலில் நிகழ்ச்சி என்று ஒப்பந்தம் செய்து என்னை இங்கு அழைத்த இந்த நிர்வாக பெரியோருக்கு உங்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக மிகவும் சிரத்தை எடுத்து சிறப்பு சேர்த்த ராஜ் ஸ்டுடியோ பாலனையா அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியோடு கூறுகிறேன். ஆம், அதோடு அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சிறப்பு மிகுந்த சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு ஆனந்தமாக கைத்தட்டி மகிழ்ச்சி. அவங்களுக்கு சப்போர்ட்டா அன்னைக்கு ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. குமார் என்றும் குமரனாகவே வாழ்வதற்காக அவரை கைத்தட்டி வாழ்த்து. சிறப்பான முறையிலே ஒளி அமைத்து கொடுத்த SVP அப்பா, நல்ல பெயர் தான். நல்லா நீடூழி வாழ்க. அவங்களுக்கு வாழ்த்துவார். கணேஷ் சவுன்ஸா ஜெனரேட்டர் கணேசனா? அப்பா ஃப்ரீயா? அப்பா கணேசனுக்கு நன்றி சொல்லுங்க ஐயா. தர்மமா கணேசன் கொடுத்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு. அவருக்கு கைதட்டி வாழ்த்துவோம். வந்த உடனே எங்களை அழைத்து எங்களுக்கு பாதுகாப்பாக வழிகாட்டி கொண்டு வந்த சிதம்பரம் ஐயாவுக்கும் 4 மாவடி விஸ்வகர்மா ஐயா உண்மையிலே பாராட்டணும். நல்லா நல்லா நல்லா. எங்க அவரை எங்க என்ன கட்டளை செய்தாரன்னாரு. எங்க சும்மா அப்படி ஒரு ஓடு விட்டு கொடுவோமே. எல்லோருக்கும் நன்றி பாராட்டுவோம். அதுபோல இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. எங்கே நடந்தாலும் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய காலம். தூத்துக்குடியிலிருந்து கணேசன் ஐயா ஒரு கூட்டத்தோடு வருகிறார். திசைநிலையிலிருந்து பாலன் ஐயா தன் தகப்பர் தன்னுடைய பெத்த தந்தை ராஜகிரி ஐயாவோடு ஒரு கூட்டத்தை இங்கே கொண்டு வருகிறார். இப்படி நமக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வளர்கிறது அல்லவா? இதுதான் ஐயா அன்பு கொடி. இந்த கொடியை வளர்த்த ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் கைதட்டி வாழ்த்துக்களை சொல்லுங்க. சிதம்பரம் ஐயா நான் திருச்செந்தூர் வரட்டா, நாசரத்து வரட்டா, திருச்செந்தூர் வரட்டா, நாசரத்து வரட்டா. நல்லா உண்மையிலே ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷன். உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, ஐயாவுக்கு. அவ்வளவு சிறப்பை கொடுத்த உங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அங்கே பத்திரிகையிலே சந்தா சேர்வுகள் தங்களுடைய முழு விலாசத்தை கொடுத்து சொல்லுங்கள். கேசட் செடிகளை வாங்கி போட்டு பலனடையுங்கள். இந்த சினிமா பாட்டுகளை வீட்டில் போடுறதை நிறுத்துங்கள். மற்ற மதத்தவர்கள் ஓடுவது அதை போட்டு பார்ப்பது கிடையாது. நாம் மட்டும்தான் அதை வாழ வைக்கிறோம். நாமும் அதை விட்டுவிட்டால் நிறைய டிவிக்கள் இல்லாமலே போய்விடும் இல்லையா? நாமும் அதில் சரியாக இருந்தோம்னா நம்ம வச்சு பிழைச்சிக்கிட்டு நம்மளே கண்டடிக்கிற டிவிக்கள் நிறைய இருக்கு. அதனால் நாமும் அதை விட்டுக்கிட்டு நம்ம தெய்வீகம் இன்னைக்கு திசை வழியில் அகிலம் ஒரு டிவி ஓப்பன் ஆயாச்சு. அதில் முழுக்க பக்தியான நிகழ்ச்சி, ஐயாவளி நிகழ்ச்சி. உண்மையிலே அதுபோல இனி நீங்க ஒண்ணு துவக்க போறீங்க. அதுவும் அப்படித்தான் நடக்க போகுது. பாருங்க, நடக்கும். நம்ம வாயில வராது, வந்தா நடக்காம போவாது. ஆரம்பிங்க. எல்லா இடமும் ஐயா சிறப்பை கொடுக்கணும். இந்த சிறப்பை கொடுப்பதற்காக ஆண்டவன் இங்கே பணித்தான். அந்த பணியை நான் செவ்வனே செய்தேன் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இங்கே கொடுத்து அதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அன்ப சகோதரர்களுக்கும் நன்றி பாராட்டுவோம். எல்லோரும் நல்லோராய் நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு நல்ல சுவையாக விருந்து பரிமாறிய பாலன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சகோதரர் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டு. உமக்கு ரொம்ப நன்றி.
எல்லோருக்கும் ஐயா அருள் வேணும், அப்படிதானே? அதுக்காக தானே வந்தோம். அப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை செய்யுமே, மற்றவங்களை மாதிரி நாம இன்னும் பழகலை. இந்த நாமம் சிறந்த நாமம் அம்மா, இதை எல்லாம் சொல்லுகிறது பைபிள் சொல்லிச்சே. யோவானுக்கு வெளிப்படுத்திய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாமத்தின் சிறப்பை சொல்லுகிறார். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பர், அவர் சமூகத்தை தரிசிப்பர், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த பைபிள் சொன்னது போல நெற்றியிலே நாமத்தை தாங்கி வெற்றி நடை போடக்கூடிய பிள்ளைகளே, நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்கள், கண்களை மூடுங்கள், ஒரு 5 நிமிடம் என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். வேலையற்ற சகோதரர்களுக்காக, வேலை இழந்த நிலையிலே இருப்பவர்களுக்காக, வேலை வேண்டி பிரார்த்தனை செய்வர்களுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து வேண்டுதல் வைப்போம். இவளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல வாழ்வுக்கு துணை கிடைக்கட்டும் என்று வேண்டுவோம். திருமணம் ஆலை வேண்டி காத்திருக்கிற மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். மதலை வர வேண்டி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், அவளுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கட்டும். தீராத நம்பலங்கள், தீராத நோய்வினிகள் என்று கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், இவருடைய நோய் நம்பலங்கள் மாறட்டும். ஆம், இந்த கூட்டத்திலே எத்தனையோ பேர்கள் என் கழுத்திலே கட்டி என்னுடைய நெஞ்சிலே வலி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்களே, அவர்களுக்காக நாம் வேண்டுவோம். ஏன் திசையன் விலையிலே எங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர் எட்வர்ட் அவருடைய தாயார் சுகவீனப்பட்டு கிடக்கிறார். அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர் தெம்பாக எழுந்து சிறப்போடு வாழ்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அதுபோல் நான் புது மாப்பிள்ளை என்று செல்லமாக அழைப்பேன் ஐயா காமராஜ், அவருடைய தாயார் சுகவீனப்பட்டு கிடக்கிறார். அவருடைய நோய்ப்பிணிகள் மாறட்டும் என்று இந்த அற்புதமான வெள்ளக்கோவில் மாரியம்மனுடைய சன்னிதானத்திலே இருந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். ஐயா வைகுண்டரை நோக்கி இவர்களுக்கு குறைவில்லாத வாழ்வு கிடைக்கட்டும். என் அன்பு மக்களே, படிக்கிற மாணவ மணிகளுக்காக வேண்டுவோம். அவர்கள் தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவளுக்கு மேல் படிப்புக்கு சரியான சந்தர்ப்பம் வாய்க்கட்டும், நன்றாக படிக்கட்டும் என்று வேண்டுவோம். தேர்விலே தோல்வி அடைந்தவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் உடனடியாக தேர்வெழுதி அவர்கள் மறுபடியும் தங்களுடைய வெற்றி பயணத்தை தொடரட்டும் என்று ஆண்டவன் வெற்றி பிரார்த்தனையாக செய்வோம். விவசாய பெருங்குடி மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். நாட்டில் நல்ல மழை ஒழியட்டும், அவர்கள் வாழட்டும், விவசாயம் பெருகட்டும் என்று ஆண்டவனை வேண்டி பிரார்த்தனை செய்வோம். சிறிய தொழில் பெரிய தொழில் என்று தொழிற்சாலை வைத்தவர்கள், சிறு வியாபாரம், குட்டி வியாபாரம், பெரிய வகை வியாபாரம் என்று வர்த்தக நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள், வியாபாரிகள் அனைவருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோம். அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், பொதுமக்களுக்காக பணியாற்றக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் ஐயா நல்ல புத்தியும் நல்ல வாழ்வையும் கொடுக்கட்டும். அதை விட ஒரு படி மேன்றையா சென்று இலங்கையிலே தமிழன் துடித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த இழிநிலை மாறி அவனும் நம்மை போல் வாழ எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க. ஒரு நிமிடம் எந்த சப்தமும் இல்லாமல் உங்கள் இதயத்தை தூய்மையாக்கி அந்த இதயத்திலே ஆண்டவனை அமர வைக்க ஒரு நிமிடம் எல்லோரும் மௌனமாக நின்று தியான பயிற்சி செய்து மௌன பிரார்த்தனை செய்வோம். ஐயா உண்டு. ஹரஹர சிவ 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 ஹரஹர ஹரஹர சிவ 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 ஹரஹர ஹரஹர சிவம் சிவ சிவ அம்ரயோ 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 சிவ சிவ ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவா ஐயா நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ சிவாரகரா ஜெயம் 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 சிவ சிவாரகரா ஜெயம் 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 தேசம் மயம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே.
குறைகள் தீரும், உங்கள் கவலைகள் மாறும், நீங்கள் வேண்டியது கிடைக்கும். என்னோடு சேர்ந்து கைத்தாளமிட்டு அந்த ஆண்டவனை கூப்பிடுங்கள். நாராயணாய